Hello everyone, welcome back to our channel. This is day 14 phrasal verb keep up. இன்றைய phrasal verb keep up அதாவது ஒரு செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு வேகத்தையும் முயற்சியையும் வைத்திருந்து பின்னடையாமல் இருக்க வேண்டும் என்பது பொருளாகும். உதாரணமாக, நீ தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கணும். You need to keep up practicing. வேகத்தை குறைக்காதே, keep up பண்ணு. Don't slow down, keep up. தினசரி ஸ்டடியை தொடர்ந்து பண்ணுவது மிகவும் முக்கியம். It's important to keep up with your daily study. நீ வேலைகளில் தொடர்ந்து முயற்சி பண்ணினா சக்சஸ் கிடைக்கும். If you keep up with your tasks, you will succeed. டெக்னாலஜி அப்டேட்ஸை தொடர்ந்து பண்ணணும். You should keep up with technology updates. வியூவர்ஸ், இது போன்ற ஃப்ரேசல் வெர்ப்ஸை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சீக்கிரமாக இங்கிலீஷில் பேசி கலக்குவீங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களுக்கு கீழே உள்ள லிங்கை தொடவும். சப்ஸ்கிரைப்.